தமிழ்நாட்டில் 22ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. டாஸ்மாக் முறைகேடு குறித்து நியாயமாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தாவேக தலைவர் விஜய் வலியுறுத்தல். முறைகேடு செய்வதில் கை தேர்ந்தவர்கள் மட்டுமே டாஸ்மாக் ஊழலை செய்திருக்க முடியும். அமலாக்கத்துறையின் வார்த்தைகளை வைத்து பார்த்தால் திமுக அரசின் ஊழல் குறித்து இலக்கியமே எழுதலாம் என்று விஜய் விமர்சனம். ஊழலில் காட்டாற்றையே உருவாக்க வல்லவர்கள் என்பதுதான் திமுகவின் வரலாறு. ஆழமாக விசாரித்தால் டாஸ்மாக் முறைகேட்டில் சிறு மீன்கள் முதல் திமிங்கலம் வரை சிக்கும் என்று விஜய் கருத்து. உதவி லோகோ பைலட் தேர்வில் தமிழக மாணவர்களுக்கு வெளி மாநிலங்களில் தேர்வு மையம் ஒதுக்கியதற்கு இபிஎஸ் கண்டனம். தமிழ்நாட்டிலேயே தேர்வு மையங்களை ஒதுக்க மத்திய அரசு மற்றும் தெற்கு ரயில்வேக்கு வலியுறுத்தல். இரண்டாயிரத்து 26 தேர்தலில் வெற்றி பெற அதிமுக தலைவர்கள் ஈகோவை மறந்து ஒன்றிணைய வேண்டும். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் வலியுறுத்தல். பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் சென்ற வாகனம் மீது தற்கொலைப்படை தாக்குதல். 90க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாக தகவல். பாகிஸ்தான் ராணுவம் மீதான தாக்குதலுக்கு பலுசிஸ்தான் விடுதலை இயக்கம் பொறுப்பேற்பு. ஒரே வாரத்தில் பலூச் விடுதலை இயக்க தாக்குதலில் 300க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதால் அதிர்ச்சி. சென்னையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் வீடு திரும்பினார். ஏ.ஆர். ரஹ்மானை ஓய்வில் இருக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தியதாக தகவல். நீர்ச்சத்து குறைபாட்டால் வழக்கமான பரிசோதனைக்காகவே மருத்துவமனையில் அனுமதி. ஏ.ஆர். ரஹ்மானின் மகன் ஏ.ஆர். அமீன் விளக்கம். ஏ.ஆர். ரஹ்மான் உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஏ.ஆர். ரஹ்மான் உடல்நலத்துடன் இருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. மதுரை மாவட்டம் கீழக்கரை ஜல்லிக்கட்டில் காளை முட்டியதில் வீரர் உயிரிழப்பு. வாடிவாசலில் மாடு முட்டிய நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சோகம். வந்தவாசி அருகே மயக்க ஸ்ப்ரே அடித்து ஆடுகளை திருடிய மர்ம கும்பல். கார் நடுவழியில் பழுதாகி நின்றதால் மர்ம கும்பல் ஓட்டம். 13 ஆடுகளை மீட்டு போலீசார் விசாரணை. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கடைக்குள் லாரி புகுந்து விபத்து. நெஞ்சை பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியானது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கனமழையால் 200 ஏக்கரிலான நெற்பயிர்கள் சேதம். அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை. கோவை மாவட்டம் மன்னூர் அருகே டாஸ்மாக் பாரில் சட்டவிரோத மது விற்பனை. சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே டெங்கு காய்ச்சல் பாதிப்பால் 13 வயது சிறுமி உயிரிழப்பு. சிறுமி வசித்த பகுதியில் சுகாதாரத்துறையினர் ஆய்வு.
தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தின் முதல் அலகில் 12 மணி நேரத்திற்கு மேலாக பற்றி எரிந்த தீ கட்டுக்குள் வந்தது. குளிரூட்டும் அறையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே களை கட்டிய மீன்பிடி திருவிழா. பாரம்பரிய மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்தி மீன்களை அள்ளிச் சென்ற மக்கள். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே ஊருக்குள் உலாவரும் காட்டெருமையை வனத்துக்குள் விரட்டும் பணி தீவிரம். யானை சிறுத்தையை தொடர்ந்து காட்டெருமையின் அட்டகாசத்தால் பொதுமக்கள் அச்சம். கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்தில் நிலப்பறவைகளை கணக்கெடுக்கும் பணி தொடங்கியது. தன்னார்வலர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள் 10 குழுக்களாக பிரிந்து பறவைகள் கணக்கெடுப்பு. மதுரை மத்திய சிறையில் தெற்கு மாநகர காவல் ஆணையர் தலைமையிலான போலீசார் திடீர் சோதனை. முறைகேடு சர்ச்சை எழுந்த நிலையில் நடவடிக்கை என தகவல். நாமக்கல் மாவட்டம் மங்களாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலம். வாடி வாசலில் சீறி பாயும் காளைகளை தீரத்துடன் நடக்கும் காளையர்கள். சென்னை காணாத்தூர் ராட்டின விபத்தில் கல்லூரி மாணவிகள் காயமடைந்த விவகாரம். தனியார் பொழுதுபோக்கு பூங்கா ஊழியர்கள் 4 பேர் மீது வழக்கு பதிவு. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கோவில் திருவிழாவை ஒட்டி மாட்டு வண்டி பந்தயம். 2 பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் 45 ஜோடி மாடுகள் பங்கேற்பு. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி. பல்வேறு சுற்றுகளாக 750 காளைகள், 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு. கன்னியாகுமரியில் குளக்கரை அருகே எரிந்த நிலையில் ஆண் சடலம் மீட்பு. கொலை செய்து எரிக்கப்பட்டாரா என்று தடயவியல் நிபுணர்கள் நேரில் ஆய்வு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர் மூச்சு திணறி உயிரிழப்பு. கோவில் நிர்வாகம் முறையான ஏற்பாடுகளை செய்யவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. பீகாரில் ஹோலி கொண்டாடிவிட்டு ஹெல்மெட் அணியாமல் ஜாலி பயணம். ஆர்ஜேடி எம்எல்ஏ தேஜ் பிரதாப்புக்கு அபராதம் விதித்த போலீசார். மீட்புக்காக சர்வதேச விண்வெளி நிலையம் சென்றது ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம். சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் உற்சாக வரவேற்பளித்த காட்சிகள் வெளியீடு.
ஏமன் மீது அமெரிக்கா நடத்திய அதிரடி தாக்குதலில் 24 பேர் உயிரிழப்பு. கப்பல் போக்குவரத்து தாக்குதலை ஹவுதி நிறுத்தும் வரை தாக்குதல் என ட்ரம்ப் சூளுரை. வடக்கு மக்கதேனியாவில் உள்ள கேளிக்கை விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 51 பேர் உயிரிழப்பு. தீ விபத்தில் காயமடைந்த பலர் கவலைக்கிடம் என தகவல். நியூசிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பாகிஸ்தானுக்கு முதல் போட்டியிலேயே அதிர்ச்சி. T20 தொடரின் முதல் போட்டியில் பாகிஸ்தானை 91 ரன்னில் சுருட்டியது நியூசிலாந்து. 10 ஓவர்களில் வெற்றியை ருசித்தது. சமந்தா தயாரிப்பாளராக அறிமுகமான சுபம் படத்தின் படப்பிடிப்பு நிறைவு. தெலுங்கு இயக்குனர் பிரவீனின் இப்படம் விரைவில் வெளியீடு என அறிவிப்பு. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.